எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் இப்போ யூகேலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ்க்கு. நான் முதல்ல வந்து ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு வந்ததுனால வேலையை விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இப்போ ஐடியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையருக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி, என் குலதெய்வத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை கூறி, இந்த கிளாஸ்ல எவ்வளோ நாளும் என்னை ஆக்டிவா உட்காத்தி வச்ச இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த இந்த கடவுளுக்கும் நன்றி. இந்த வகுப்புக்கு என்னை அறிமுகப்படுத்திய என் கணவர் சுப்பிரமணிய திவாகரனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா அனைத்து குருமார்களுக்கும், எங்களுக்கு பாடம் கற்பித்த எல்லா குருமார்களுக்கும் பெரிய நன்றி. பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்க நன்றின்னு நான் சொல்லும்போது குருமார்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரே டைம்ல இத்தனை பேரையும் வந்து எழுப்பி உட்காத்தி வச்சு கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாரையும் ஒரே நேரத்துல எழுப்பி எல்லாரும் வந்து ஆர்வமா வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அப்போது யூஸ்வலாக வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்க வந்து அந்த வேலைக்காக வேலை செய்வாங்க, அவங்களோட எஃபர்ட்ஸ் போடுவாங்க. பட் இவங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸாக இருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. இந்த ப்ரோக்ராமோட சிலபஸ் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதை லீட் பண்ணி கொண்டு போகிற இந்த குருக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். ஸோ அதுலேயும் வந்து சார் வந்து டெய்லி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ சாரோட ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து டெய்லி சார் வராங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும், அப்புறம் டெய்லி அவர் வரும்போது எல்லாருக்குமே வந்து எல்லார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு அவர் நினைப்பாரு. எல்லார் சொல்கிற ஒவ்வொரு பதிலேருந்தும் அவர் ஒரு விஷயம் எடுப்பார். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமுடைய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறவங்க, ஒரு காலேஜ் ரன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு டாப் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தட் இஸ் அவங்க சொந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் சாரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப இதுவாக இருக்கு. சார் வந்து பண்ணுறதுனால இந்த சார் வந்து சாரோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், சாரே கிளாஸ் எடுக்கிறது, சாரே சில விதிகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இந்த ஏஎல்பி கிளாஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏஎல்பி இந்த வகுப்பு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வாய்ப்பாடு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து படித்து அவங்க வந்து அதை மனப்பாடம் பண்ணி நல்லா அதை ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் அவங்களால கணக்கு நல்லா போட முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் இந்த ஏஎல்பி இந்த கிளாஸில் வந்து ஃபுல் ரூல்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக சொல்லி கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த ரூல்ஸை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி எவ்வளோ தூரம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாதக ஆய்வு வந்து நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் நான். அதோட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம வந்து இந்த வாய்ப்பாடு படித்து ஒரு ஸ்கூல்லேயே நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு கரிக்குலம் வந்து நம்மளுக்கு வடிவமைச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு அப்புறமா 10th ஸ்டாண்டர்டில் வந்து தான் நம்ம வந்து போர்டு எக்ஸாமே எழுதுவோம் நம்ம. ஸோ ஆனால் இந்த ஏஎல்பி கிளாஸ் அதாவது மினிமமாக ஒரு 10 வருஷம் ஆகும் நம்ம போய் ஒரு போர்டு எக்ஸாமில் போய் அப்பியர் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த ஒரு கிளாஸை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டிசைன் பண்ணி நம்பர்ஸாக எல்லாத்தையும் கொடுத்து அதை நம்பர்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக நம்ம மனசில் பதியுமோ அது மாதிரி இதில் ப்ரோக்ராமை வந்து வடிவமைச்சு அதை வந்து அவ்வளோ எளிமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு போர்டு எக்ஸாமுக்கு போய் நம்ம போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது இது ஒரு 15 டேஸில் வந்து இந்த நட்சத்திரங்கள், ராசிகள், நட்சத்திரத்தோட அதிபதிகள், அதுக்கப்புறமா ராசியோட அதிபதிகள், இதெல்லாம் வந்து எவ்வளோ வேகமாக வந்து எல்லாரும் படித்து நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களோட இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு 64 வீடியோஸ் வந்து முன்னதாகவே கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோஸ் பார்த்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே படிச்சுட்டு ஒரு கிளாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் போய் உட்கார்றதுக்கு ஒன்றுமே தெரியாமல் உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு உட்காந்தா எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி எங்களுக்கு அந்த வீடியோஸும் கொடுத்து அந்த வீடியோ ஃபுல்லாக சீக்கிரமாக எல்லாருமே வந்து படிக்க சொல்லி கிளாஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வத்தை, அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லேயே கிளாஸில் வந்து ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ராசி, நட்சத்திரம், பேர் அதெல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நம்மளும் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி எல்லாருமே வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்டையும் வந்து தானாகவே வந்துருச்சு இதில். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வகுப்புல வந்து ரூல்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டதுக்கு அப்புறமா அதோட நிக்காம நம்ம வந்து ப்ராக்டிக்கலா வந்து எல்லாரோட ஜாதகமும் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் வந்து ரிலேட் பண்ணும்போது இதுல வந்து கிடைக்கிற அனுபவம் வந்து ஒரு தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கெயின் பண்றது ரொம்ப கடினம். ரொம்ப நார்மலாக எல்லாருமே வந்து தியரிட்டிக்கலாக இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீடிஃபைண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அதுதான் இந்த விதி, இதுதான் அந்த ரூல், இதுதான் அந்த நான் சொன்ன அந்த டெஃபினிஷனுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது மாதிரி இல்லாமல் ரூல்ஸ், விதிகளை வந்து முதல்ல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டேர்ன் கொடுத்து எல்லாருக்குமே ஈக்குவலாக சான்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு பேட்ச்ல கிட்டத்தட்ட வந்து 400 பேர் இருக்கும். அது 2 பேட்சா பிரிச்சு 200 பேர் அப்படி கொடுத்து அது எல்லாருக்குமே அவங்களோட ஜாதகத்தை போட்டு அவங்களோட ஜாதகமோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட யாரோட ஜாதகமோ போட்டு ஆய்வு பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து அது எல்லாருமே லிசன் பண்ணி அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஃபால்ட்டா போய் மனசுல பதிஞ்சிருது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு 15 டேஸ்ல வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஸோ அது ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படியே போற போக்கில் அதை அப்படியே எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதுல. அதோட இப்போ என்னோட பார்ட் இந்த ஏல்பியில் அப்படின்னா எனக்கு வந்து ஜாதகம், ஜோசியம் பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பூர்வீக முறையில் கொஞ்சம் ஜாதகம் பார்ப்பாரு. பட் இருந்தாலும் அவர் எங்களெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணலை, நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ராசி, பேர், பேசிக்லி அவங்க ராசி, நட்சத்திரம் அது தெரிஞ்சதே எங்களுக்குலாம் பெரிய விஷயம். அப்படி தான் இருந்தது. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ இந்த வகுப்பு நான் செய்கிறதுக்கு முன்னாடி என் கணவர் வந்து இந்த பேசிக் வகுப்பில் சேர்ந்து படிச்சிருந்தபோது அவர் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ், இந்த சஷ்டி டிவி வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பாரு. ஸோ உங்களோட குரல்கள் எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு பரிச்சயமான குரல் மாதிரி இருந்தது. எனக்கு முதல்ல கிளாஸ்க்கு வரும்போது புதுசாக ஒரு இடத்துல உட்கார மாதிரி இல்லாமல் எல்லா குரலுமே, எல்லா ஆசிரியர்களோட குரலுமே வந்து எனக்கு கேட்டிருந்ததுனால அது வந்து எனக்கு புதுசாக ஒரு இடத்துல வந்து உட்கார்ற ஃபீலிங் இல்லாமல் ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல நமக்கு நம்பகமான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல இருந்தது. அப்போ நான் என்ன வந்து பார்க்கும்போது என்னன்னா என்னோட வெற்றியா என்ன பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாத இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜாதகம் கொடுத்தா என்னோட ஜாதகத்துல இந்த பேசிக் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த அந்த விதிகளை வச்சு பார்க்குற அளவுக்கு என்னை வந்து நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க என்னைய. ஸோ அது வந்து என்னோட பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இந்த செட்லயோ இல்ல இதுலயோ வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அந்த தெரிஞ்சவங்களோட வந்து என்னை கம்பேர் பண்ணி நான் என்ன டிமோட்டிவேட் பண்ணிக்காம, நான் வந்து எங்க இருந்தேன், இப்ப நான் எங்க இருந்திருக்கேன், இப்போ இங்கேருந்து இனிமே நான் மேல இன்னும் எப்படி என்னை கொண்டு போகணும் அப்படிங்கிற பாக்குறதுல தான் நான் வந்து என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. என்னால இந்த ஜாதகத்துல இந்த நிலைகள்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ இது அடுத்து இன்னும் நல்லா நிறைய படிச்சு அடுத்த மேன்மேலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு குருமார்களோட எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அதை இந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்து இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் பற்றி நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட இப்போ கரண்ட் கிரக நிலைகள் தான் வந்து பார்த்துட்டு நான் ஜாதகத்தை பார்த்து இந்த பேசிக் கிளாஸ்ல என்னென்ன சொல்றாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண என்னோட கணவரோட ஹெல்ப்பும் கேட்டு ப்ளஸ் கிளாஸ்லயும் நிறைய பேரோட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்போ நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு 30 years 40 years இருக்கும்போது நம்மளுக்கு பேக் ஆஃப் த ஏஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும், மறந்தும் போயிருந்திருக்கலாம். அதனால இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட முன்னாடி லக்னம் அதுக்கு முந்தின லக்னம் அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அந்த 10 வருஷம் வந்து கிரக நிலைமைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறது வந்து ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. ஸோ அப்போ முக்கியமான சில நிகழ்வுகள் ஞாபகம் நமக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த கட்டங்கள் பார்த்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நடந்த நிறைய நிகழ்வுகள் அந்த சமயத்தில் நம்மளுக்கு நடந்த நிறைய நிகழ்வுகள் பிகாஸ் 10 வருஷம்ங்கிறது வந்து ஒரு கால அளவில் வந்து பெருசாக இருந்தாலும் கூட அது நடந்த எல்லாத்தையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமான சில நிகழ்வுகள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். பட் ஆனா இந்த 10 வருஷத்தை போய் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லக்னம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்ப மீதி கிரகங்கள்லாம் என்ன இருக்கு, அப்ப அந்த காம்பினேஷன்ல நமக்கு என்னென்னலாம் பிளஸ் என்னென்னலாம் நடந்தது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நல்ல மொமெண்ட் சொல்ற மாதிரி அது ஒரு நல்ல டைம் டிராவலா இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிக்க விரும்புறேன். அதுவும் இல்லாம அதுல வந்து சில நிகழ்வுகள் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அதுல வந்து நம்ம அப்ப அந்த நம்மளோட பிறந்த நேரத்தை வந்து சில சேஞ்ச் இருக்கும், டைம் சேஞ்ச் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை வந்து அந்த டைமோட கரெக்டா ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைமையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன் நான் இங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நமக்கு நம்மளே மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவிற்கு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அதே நேரத்துல வந்து என்னோட கணவரும் வந்து இப்போ எனக்கு பேசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா என்னோட கணவருக்கு வந்து இப்போ வேலை இல்லாத சூழல் ஒன்று. அப்போ அவரோட ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது சார் இருந்தாரு கிளாஸ்ல. அவங்களுக்கு அட்வான்ஸ் வகுப்பு முக்கால்வாசி நிறைய சார் தான் எடுப்பாருன்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போ சார் கிட்ட வந்து சார் இருக்கும்போது தன்னோட ஜாதகத்தை ஆய்வுபடுத்தி போடும்போது அப்போ ஒரு சூழ்நிலைகள் வந்து சுமாரா இருக்கும்போது சார் வந்து என்ன பிளஸ் பண்ணாருன்னா, நீ கடவுள் இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து என் கணவருக்கு வந்து நேத்தி தான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அவர் எவ்வளோ தூரம் மனசார அவரை பிளஸ் பண்ணாரோ அது மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு நிகழ்வு நடந்து திரும்பி இப்படி வந்து உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ சாருக்கு அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இது மாதிரி நீங்க எல்லாரையுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் நல்ல நிலைமைக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். ஸோ இது மாதிரி ஒரு வாய்ப்பளித்ததற்கு அது மாதிரி இங்க கிளாஸ்ல என்னோட கூட கிளாஸ்ல பயணித்த ஒவ்வொருவரும் அவங்களோட அனுபவத்தை வந்து ரொம்ப இதுவா சொல்லியிருந்தாங்க கிளாஸ்ல. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
நன்றி, மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.